திராவிட சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று சீமான் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்காருன்னு சொன்னால், தனிப்பட்ட முறையில் தன்னுடைய கட்சியில் இருப்பவர்கள் செல்வாக்கு பெறுவதை அவர் விரும்பவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆனாலும் சரி, பேரறிஞர் அண்ணாவானாலும் சரி, கலைஞர் கருணாநிதி அவர்களானாலும் சரி, தன்னுடைய கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் பெரிய அளவில் வளர வேண்டும், அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை கண்டறிந்து அவரை ஊக்குவிப்பார்கள். ஆனால் சீமான் அவர்கள் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகி காளியம்மாள் அவர்கள் மீனவ சமூகத்தை சேர்ந்தவர், சிறப்பான ஒரு பேச்சாளர். எங்கே இந்த அம்மா நம்மளோட அதிக மக்கள் செல்வாக்கு பெற்று கட்சியை அந்தம்மா கைப்பற்றி விடுவார்களோ, அதாவது காளியம்மாள் கட்சியை கைப்பற்றி விடுமோ என்ற அச்சம் சீமான் அவர்களுக்கு வந்துவிட்டது என்று தான் தெரிகிறது. இப்போ பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி சீமானுடைய அவர் எப்படி கடந்து வந்த பாதை இருக்குதில்ல, அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல முற்போக்கு கலைஞருடைய சங்கத்திலிருந்து வளர்ந்து வராரு. பெரியாருடைய கொள்கையை உயர்த்தி பிடித்து பேசி மேடைகளில் வளர்ந்து வராரு. படிப்படியாக பேச்சாற்றல் பெற்று தன்னை ஒரு சிறந்த ஒரு பேச்சாளராக அடையாளம் பெற்று சில மக்கள் செல்வாக்கையும் பெற்று, அதன் பிறகு சீமான் அவர்கள் பரவாயில்லை, தெளிவாக நல்லா பேசுகிறாரு, மக்கள் செல்வாக்கு வந்து பெறக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாருன்னு சொல்லி நடிகர் மணிவண்ணன் அவர்கள் அந்த குழுவில் ஒரு 4-5 பேர் சொல்கிறாங்க. அதில் சீமான் அவர்களை இணைத்து நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பை கொடுக்குறாங்க. அதன் பிறகு அவங்க நினச்சது போல் அவரும் வளர்ந்து தான் வராரு. வளர்ந்து வந்த பிறகு அவருக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு விட்டது, தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும், நம்மளுடைய வாயை வாடகை விட்டுடலாம், யார் என்ன சொன்னாலும் அதை பேசலான்னு சொல்லிட்டு பணத்துக்காக கட்சி நடத்துகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி, சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தான். அதை தான் அவர் சொல்கிறாரு, 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே வளரக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார். இப்போ மாவட்டத்துக்கு மாவட்டம் அவர் மேலே அதிருப்தி வந்துடுச்சு. ஏன்னா ஜாதியை பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு, ஜாதி என்பதே கிடையாது, குடி என்று மாற்றப் போகிறேன், அதாவது தமிழர் குடி என்று மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு வந்தார். அது கொஞ்ச காலம். இப்போ வெளிப்படையாக ஜாதியை ஆதரிப்பதாகவே அவர் பேசுகிறார். அதனால தான் இப்போ தென் மாவட்டத்தெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீமான ஜாதி வெறி பிடிச்சி சீமா பேசிகிட்டு இருக்கான், எங்கள் மாவட்டத்துக்குள்ளே சீமா வரக்கூடாதுன்னு தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் இளைஞர்கள்லாம் இப்போ கோவத்தில் இருக்காங்க. இப்போ ஸ்ரீலங்காவுடைய ஈழத்தமிழர்களும் சீமானை பற்றி தெரிஞ்சுக்கினாங்க. சீமான் வந்து பொய்யா சொல்லி திறன் நிதின்னு நம்மளுடைய உழைப்பை சுரண்டி சீமான் வயிறு வளர்த்தது தான் மிச்சன்ற அளவுக்கு அவங்களும் புரிஞ்சுக்கினாங்க. இப்போ காளியம்மா அவர்களை வெளியேற்றுவதற்கு சீமான் தயாராகிவிட்டார். சீமான் எப்படியே நம்மளை வெளியேற்றி விடுவார் என்று காளியம்மாள் அவர்களும் தயாராகிவிட்டார். அதிவிரைவில் இந்த அரங்கேற்றம் நடக்கும். காளியம்மாள் வெளியே வந்த பிறகு சீமான் அவர்களுடைய ஜகதலா கில்லாடி வேலைகளை இனி காளியம்மாள் பேசுவதை நாம் கேட்கலாம். சீமானுடைய அத்தனை தவறுகளையும் காளியம்மாள் அவர்கள்தான் பேச முடியும். அதுக்கடுத்து சாட்டை துறைமுருகன் பேசுவார், அவர் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் வர்றதுக்கு. இப்போ சீக்கிரமாக காளியம்மாள் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ காளியம்மாள் அவர்களிடம் ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் படிக்கின்ற ஏழைக்கு இப்போ இருக்கக்கூடிய அரசு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்பதை, அதே சமயத்தில் பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதை எவ்வளோ விமர்சனம் பண்ணீங்க, எவ்வளோ கேவலமாக பேசணுமோ அவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க. விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு அவர் விவசாயம் இல்லாத சமயத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை நீங்கள் எவ்வளோ கேவலப்படுத்தி பேசுகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து கூட்டம் போட்டு உங்கள் மகளிர் குழுக்கு செல்ஃபோனு கொடுத்து பணம் கொடுத்ததா உங்கள் தலைவரே, அதாவது உங்கள் அண்ணன் சீமானே சொல்கிறாரு. அப்படின்னா உங்களுக்கு ஏதுமா அந்த பணம்? ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்த உங்களுக்கு செல்ஃபோனை வாங்கி கொடுத்து பணம் கொடுத்து உங்களுக்குன்னு ஒரு குழு உருவாக்குற அளவுக்கு பணம் இருக்குதுன்னா, அப்படின்னா நீங்கள் நேர்மையானவர்கள் இல்லை. ஆனால் மற்றவங்களாம் நேர்மையாக இருக்கணும், நீங்களும் உங்கள் கூட்டமும் நேர்மையாக இருக்க மாட்டீங்க. இதுதான் தமிழக மக்களுக்கு நீங்கள்
சொல்கிற செய்தியா? என்ன பண்ணுறது? அதை பழமொழி சொல்லுவாங்களே, பன்றியோடு சேர்ந்தால் கன்றும் பன்றியை போல் தான் இருக்கும் என்பது போல், சீமான் அவர் பின்னால் இருக்கின்ற நீங்கள் அத்தனை பேருமே மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு இல்லை. அதுக்கு மாறாக உங்கள் திறமையை பயன்படுத்தி மக்களை எந்த அளவுக்கு விமர்சனம் செய்யுமோ அந்த அளவுக்கு பண்ணுறீங்க. மக்கள் உங்களை புரிஞ்சுக்கினாங்க, நீங்கள் தான் மக்கள் இன்னும் புரிஞ்சிக்கல. நன்றி, வணக்கம்.